கர்த்தர் அவனுடனே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிங்க, உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க. ஒரு ஆள் உங்கள் பேச்சே கேட்காது, ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும், சோறு திங்கணும், வேற வழி இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருத்தனோட இருக்கிறாருன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சாதான் இருப்பார். தெரியுமா? இயேசுநாதரோட ஆண்டவர் இருந்துக்கிட்டே இருந்தார் பிதா. காரணம், இயேசுநாதர் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்தபடியால் பிதா அவரை தனியே விடவில்லை. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் பேசினா ஒரு வார்த்தை கூட கீழே விழுகலை. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம். 2வது வருஷம் சவுலோட ராஜ்யபாரத்தில் உன் ராஜ்யபாரத்தை கிழிச்சு உன் தோழனுக்கு கொடுப்பார்னு தாவீது பிறக்கிறதுக்கு முன்னே சொன்னார். தாவீது அதுக்கடுத்து 8 வருஷம் கழிச்சு தான் பிறந்தார். இது நல்லா தெரியுமோ தெரியாதோ தெரில. ஆனால் சாமுவேல் சொன்ன வார்த்தை கீழே விழுகாம கர்த்தர் காத்துக்கிட்டார். ஏன்னா சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவனுடைய வார்த்தை ஆண்டவர் கீழே விழுக விட மாட்டார். சுகமாவானா சுகமாவாய், எழுந்து நடப்பாய்னா எழுந்து நடப்பாய், விடுதலை பெறுவார்னா விடுதலை பெறுவாய். ஏன்னா அவருடைய சமூகத்தில் வளர்ந்தவனுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்றார். ஒரு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. எல்லா வார்த்தையிலும் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாதான், ஒன்று கூட. அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட விழும், எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நீங்கள் சொன்னதெல்லாம் என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும். அப்போ நீங்கள் எங்கே வளரணும்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட தரையில் விழுகிறதுக்கு முன்னே நிறைவேறும். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எங்களையும் அப்படி மாற்றணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்காரணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்கு வந்தால் தான் சமூகம், ஏன்னா பெட்டி தான் முக்கியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் உட்கார்ந்தது தான் சமூகம், ஏன்னா தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. தேவன் தான் முக்கியம். தேவனை விசுவாசிச்சு ஒருத்தன் உங்கள் சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வார்த்தை ஒன்றும் தரையில் விழுகாது. உங்கள் வார்த்தையை நிறைவேற்றின பிறகு தான் நீங்கள் இங்கேருந்து போவீங்க. உங்கள் வார்த்தையை கர்த்தர் கீழே விட மாட்டார். இதே வாக்குத்தத்தம் மோசேக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் எங்கே இருந்திருப்பார்? அவர் ரொம்ப இதோட சூப்பர் மோஸ்ட். 240 ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, நியூ மெசேஜ் ரிசீவ்டு இல்லை. என்ன மெசேஜ்? நியூ மெசேஜ் ரிசீவ்டு இல்லை. ஸ்டேட்டஸ் வேற இல்லை. அது வேற இல்லை. நம்ம ஆளுகளுக்கு இப்போ பிரச்சனை. திடீர்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே எடுத்து என்ன வைக்கிறான்? அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்குறான். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காது. நான் நிறைய எல்லாத்தையும் பிளாக் பண்ணி போட்டுருவேன். மொத்தமாகவே யார் இதையும் பார்க்க விரும்புறதில்லை. ஏன்னா அவர் சமூகம் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லது. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் கீழே விழாது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிங்களை, வேலைக்கு போறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கீங்க, போகணும் சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தான் வார்த்தையை கீழே விழாமல் காக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு வார்த்தை சுகமாவாயின்னு சொல்லுங்க, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தருடைய சந்நிதியில். 2வது கர்த்தருடைய சன்னிதானத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 2வது கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்றவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க கூட வார்த்தை பாருங்களேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்றீங்க பைபிள் தானே இருக்குன்னு. வார்த்தையில தான் உங்க கூட பேசுவார், வார்த்தையில தான் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், வார்த்தையில தான் ஆண்டவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவார். உங்க கையில் இருக்க வார்த்தை ரொம்ப பெருசு. தரிசனத்தில் இல்லை, எதில் வெளிப்படுத்தினாரா? ஏன் தெரியுமா? தொடக்கத்தில் இருந்தே சாமுவேலோட எதில் தான் வெளிப்படுத்துறாரு?
சாமுவேலே. கடவுளோட குரலை கேட்டவன் சாமுவேல். 1 2 3 3 தடவை சாமுவேலே 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 சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. 3ஆவது தடவை தான் ஏலி சொல்கிறாரு, பிள்ளையை யார் கூப்பிடுறா? ஆமாம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் ஏலி குடும்பத்தோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு கூப்பிட்டாரு. அவன் ஆண்டவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, நான் அவனுக்கு வெளிப்படுத்தலையே, என் நாமத்தை வெளிப்படுத்தலை, என் பேரை வெளிப்படுத்தலை, நான் யாருன்னு சொல்லலையே. என்ன சொல்லலை? சொல்லுங்கள், நான் யாருன்னு சொல்லலையே. அவங்ககிட்ட என் பிரச்சனையை தானே பேசினேன், நான் என் வல்லமையை, நல்ல கவனிங்க, என் வல்லமையை நான் சொல்லலையே. அதனால தான் கர்த்தர் தனிப்பட்ட முறையில் அவர் யாருன்னு சொன்னார். சில அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஒரு பேர் வைப்பார், எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. அல்லேலூயா. அப்ப எபினேசரே, உன்னையும் உங்க அம்மாவையும் உன் குடும்பத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்சது நான் தான் கர்த்தர் சொல்றாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஓஹோ, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துற ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தினார். அவர் எபினேசரேன்னு சொல்லி பேர் வச்ச உடனே பெலிஸ்தர் மொத்தமாக தேசத்தை விட்டு ஓடிட்டான். அதனால தான் பவர்ஃபுல்லான வார்த்தை. காலையில் எழும்பி இல்லையே ஆண்டவரே, இப்படி போச்சே ஆண்டவரேன்னு சொல்லாமல் எபினேசரேன்னு சொல்லுங்க. எனக்கு நம்மெல்லாம் எபினேசர் சொல்கிறதுக்கும் ரீகன் கோமஸ் சொல்கிறதுக்கும் ஐயா அவர் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன, இத்தனை கஷ்டமான சூழ்நிலையில் தவந்து தான் பாத்ரூமுக்கு போகணும். ஆனால் மனுஷன் சொல்கிறாரு, எபினேசரே உம்மை ஆராதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தம்மை என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்கார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என் வியாபாரம் என்ன பெருசாக்குது, நான் ஓடுற ஓட்டம் என்ன பெருசாக்குது, என் தொழில் என்ன பெருசாக்குது. ஒரு தடவை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டார்னா, அவருடைய வல்லமையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர் எவ்வளவு பெரியவர்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. அல்லேலூயா. சாமுவேல் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுற வரைக்கும் உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு விசுவாசம் வராது. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினதுனால தான் மோரியா மலையில் கொண்டு போய் ஈசாக்க வச்சுட்டு சொன்னார், மரித்தோர்லேருந்து எழுப்ப அவர் வல்லவர். கையை தட்டுகளை. அல்லேலூயா. அப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என் குடும்பத்தில் வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குன்னு முதல்ல வெளிப்படுத்துவார், அடுத்து அற்புதம் செய்வார். வெளிப்படுத்தின பிறகுதான் துதி மாறும். அவர் வெளிப்படுத்தின பிறகுதான் வாழ்க்கை மாறும். இவ்வளவு வல்லவரா, இவ்வளவு பெரியவரா, இத்தனை மகத்துவரா, இத்தனை அற்புதரா. பிரியா, 3வது காரியம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. 3வது காரியம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். உங்கள் ஜெபம் எத்தனை ஜெபம் அப்படியே நிற்கிது? அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்துக்கு என்ன வரும்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 91. அவன் யார் தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்க. சாமுவேலும் மோசேயும் என்னை நோக்கி கூப்பிட்டாங்க, நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்? மறு உத்தரவு கொடுத்தேன். சங்கீதத்தில் இருக்கு. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் தெரியுமா நம்ம ஜெபத்துக்கு மாறும்? எங்கள் அம்மாவை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் அப்பாவை ரட்சியும் ஆண்டவரே. ஆனால் போக்குவரவு தான் இருக்கு. அவர் சமூகத்தில் உட்கார்றதே இல்லை. அமர்ந்திருங்கள் வளருவீர்கள், அமர்ந்திருங்கள் பெருகுவீர்கள், அமர்ந்திருங்கள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். கையை நல்லா தட்டி, நல்லா உற்சாகமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் வரை இருக்கிறது. 17 19 வரை கவனிங்கள். அங்கே, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். என்ன ஸ்ட்ராங் விசுவாசம் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், இடி முழக்கத்தை மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே, என்ன தினம்?
ஆமாம், நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு மழை பெஞ்சோன்னு சொல்லுவோம், நாங்கள் ஜோம் பண்ணோம், என்ன பெஞ்சிச்சு? இது நம்ம, ஏன்னா நம்ம போகிற போக்கில் ஜோம் பண்ணிட்டு போகிறது. எப்படி? போகிற போக்கில் வெயில் கொடுமையாக இருக்கும்போது ஜோம் பண்ணுறது. என்ன ஆண்டவரே, வெயில் கொடுமையாக இருக்கு ஆண்டவரே. ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்ச போது அன்றைய தினமே என்னவா, கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலைகளையும் என்ன செய்தாரா, கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், காலையில் அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு தெருக்குள்ளே போங்க, நடுங்குவான். உங்களை பற்றி பேசுவான் ஒழிய உங்களை தொட முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க, நடுங்குவான். உங்களை பார்த்து அவனுக்கு பயம் இருக்கும். ஒரு 4 பைக்கு கூட வந்துருச்சா திங்களும் செவ்வாய், இந்த நேரு நகரே நடுங்கி போயிடுச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். 4 பைக்குக்கே நீ தாங்க மாட்டேன்னா ஆண்டவர் இறங்குனா அல்லேலூயா. என்ன 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 இங்கே என்ன இங்கே என்னவா என்ன இங்கே தேவன் பெரியவர், அல்லேலூயா. என்ன என்ன இங்கே ஒரே ஆளாக வருது? ஒன்றும் வரலப்பா, கர்த்தர் வருவார். இப்போ உங்களுக்கு தெரியுதா? மிகவும் பயந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோன்னு அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவன் யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி யாருக்கும் பயப்படுவாங்க. உங்களை பார்த்து பயப்படுறாங்களா? அவனுக்கு தெரியணும் கர்த்தருக்கு பயப்படும். எனக்கு இதில் சில வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். பயந்து இல்லை, மிகவும் பயந்து. கர்த்தருடைய கற்பனைகள் பிரியமாக இல்லை, மிகவும் பிரியமாக இருக்கிறது. பிரியமாக இருக்கிறன்னா பிரியாணியும் பிடிக்கும், பைபிளும் பிடிக்கும். இல்லை, பிரியாணியை விட பைபிள் பிடிக்கும், அவ்வளோதான். அதில் தான் மிகவும் பிரியமாக இருக்கிறது. பயந்தார்கள். ஐயோ, இந்த இவனை தொட்டோம்னா போச்சுடா, இவனை பற்றி பேசணுன்னா போச்சுடா. ஏன்னா இவன் எங்கே உட்காந்துருக்கவன்? கர்த்தருடைய 5வது காரியம், இஸ்ரவேலின் முதல் ராஜாவையும் இஸ்ரவேலின் சரித்திர புருஷனையும் அபிஷேகம் பண்ணினவன். ஏன்னா தாவீது என்பவன் ஒரு தலைமுறைக்கான ராஜா அல்ல, தலைமுறைகளுக்கான ராஜா. நான் சொல்லுவேன், தாவீதை அரசால் உட்கார வைப்பதற்குத்தான் சாமுவேலை கர்த்தர் ஏற்படுத்தி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சவுல் 2வது வருஷம் பாவம் செஞ்ச போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், சவுலை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபமாக இருக்கு. அன்னைக்கு நைட்டு சாமுவேல் தூங்கலை. என்னைக்காவது ஆண்டவருக்காக தூங்காமல் இருந்திருக்கீங்களா? சபையில் ஆண்டவர் வேதனைப்படுறாருன்னு அழுதுருக்கீங்களா? ஆண்டவருக்காக சாப்பாடை இழந்து அழுதுருக்கீங்களா? வீட்டில் போய் பாருங்க, ராம் முழுவதும் அழுதுகிட்டே இருப்பான், தூக்கமே இல்லை. ராத்திரி முழுசு கண்ணீர். எதுக்கு கார் வாங்கித்தாங்க ஆண்டவரேனா? எதுக்கு எதுத்த பிளாட்டை வாங்கித்தாங்கன்னு ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின ராஜா உமக்கு ஏற்றதை செய்யாம போயிட்டானே, உமக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சப்பா, உமக்கு ஒரு மனஸ்தாபம், உமக்கு ஒரு வேதனை வந்துருச்சேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு மாடை பிடிச்சிக்க, கையில் பிடிச்சிட்டு நேராக பெத்லகேமுக்கு போ. சாமுவேல் பெத்லகேமுக்கு வர்றாருனாலே ஊரே நடுங்குது. பெத்லகேமுடைய மெய்ப்பர்கள் நடுங்குறான். சாமுவேல் எதுக்கு இங்கே வர்றாரு, சாமுவேல் எதுக்கு இங்கே வர்றாருன்னு. சாமுவேல் சொல்கிறார், ஒன்றும் பயப்படாத. ஆமாம், சாமுவேல் கேட்குறாரு, சவுலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ தான் 2nd இயர் அனிவர்சரி கொண்டாடுறான், இப்போ போய் நீங்கள். ஆமாம், ஆனால் நடந்த சம்பவங்கள் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நடந்திருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஆண்டவர் சொன்னது ஒன்று, சொன்ன காலங்கள் ஒன்று, நடந்த காலங்கள் வேறு. போய் சவுல் ராஜாவாக இருக்கும்போதே தாவீதை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணார். தாவீதின் குமாரன் என்று இயேசு சொல்லப்படுகிறாரே, அந்த தாவீதை ராஜ்யபாரத்தில் அமர்த்தி பார்த்தவன் யார்? சாமுவேல். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வளர்த்த ஒரு தம்பி 1,00,000 பேருக்கு பாஸ்டராக இருக்கான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அபிஷேகம் பண்ண ஆளை பாருங்க, தட்ஸ் த கிரேட். நம்ம உருவாக்கினவன் வளரும்போது நம்முடைய அபிஷேகம் பிரதிபலிக்கப்படுகிறது. நான் சொல்லுவேன், இந்த வேதாகமத்தில் 2 பேர் தான் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு இருதயத்துக்கு ஏற்றவனை உருவாக்க வேண்டுமானால் போனவன் வர்றவன் உருவாக்க முடியாது, அது சாமுவேல் தான் உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சாமுவேலை உருவாக்கணும்னா அது இந்த பக்கம்தான் உருவாக்க முடியும், தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் அண்ணாளா? தம்பி உனக்கு கால் வலிக்குதா? நீ இரு, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். நீங்கள் யார்? ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கோபமாக இருக்கலாம், நான் அண்ணாள் வகைராவை சேர்ந்தவன்.
நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருக்குது. போனால் போகிறேன், அவனை தூக்கி போட்டு வச்சு வளர்த்து இன்னும் 10 வருஷம் அவனுக்கு தண்ணி ஊற்றி. ஆமாம், ஆனால் உருவாக்குறவன் சாமுவேலாக இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நம்ம வளர்த்த மரம் தேக்கு மரமாக இருக்கணும், கேதுரு மரமாக இருக்கணும். ஆமாம், ஒருத்தன் வந்தால் போதும், தேசமே ஆசீர்வாதமாக மாறும். பாபிலோன் முதல் எருசலேம் வர கர்த்தர் பெரியவைகளை செய்வார். ஒரு உண்மையான தரிசனம் நமக்கு சாமுவேல்கிட்ட இருந்து தொடங்குது. நான் ஒன்று கேட்குறேன், 10,000 50,000 செலவு பண்ணி கூட்டம் நடத்தினோம், சோறு திண்டோம், உட்கார்ந்தோம், போனோம், வந்தோம். இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். காலையில் எழும்பி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறீங்க? வளர்ந்தீங்களா? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க? தூரம் போய் சம்பாதிக்கிறீங்கள? எல்லாருக்கும் நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், 1 மணி நேரம் காலையில் ஜெபிக்காம நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். 1 மணி நேரம் அப்படி இதே நாள் அடுத்த வருஷம் நீங்கள் உண்மையிலே 1 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட வாங்க. உண்மையிலே தேடினீங்கன்னா 366 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? ஆமாம், அடுத்த வருஷம் இதே நேரம் உண்மையிலே கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க பலவீனத்தில் இருந்து, வியாதியில இருந்து, கண்ணீர்ல இருந்து, கஷ்டத்துல இருந்து, வேதனையில இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்பட்டு நீங்க வளருவீங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான்? அண்ணாளுக்கு தெரியும், சாகிற வரை நான் மலடியா இருந்திருக்க வேண்டியும், சாகிற வரை நான் பலவீனனா இருந்திருக்க வேண்டியும், சாகிற வரை நான் அவமானத்தோடு இருந்திருக்க, சாகிற வரை டாக்டர் கிட்ட சுத்தி இருக்க வேண்டியும், சாகிற வரை இப்படியே வாழ்ந்திருக்க வேண்டியும். எனக்கு ஒரு இறக்கம் அவர் சன்னிதானத்தில் கிடைச்சிச்சு. எவ்வளவு நேரம் தாங்க சாமுவேலோட பேச முடியும்? பேசுகிற நேரம்லாம் கர்த்தர் சமூகம்தான். பேசுகிற நேரம் ஒரு டவுசரும் ஒரு சட்டை தச்சுட்டு வந்து பார்த்துட்டு, உன்னை பெத்தது இங்கே தான்டா, இங்கே நீ இரு, வளர்ந்துருவேன். ஒரு டவுசரும் ஒரு சட்டை தான் உன்னை பெத்தது. இங்கே வந்துட்டு போன பிறகுதான்டா நான் உன்னை பெத்தேன். நீ அவர் சமூகத்தை மட்டும் பிடிச்சுக்கிறங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் சமூகத்தை பிடிச்சவனுக்கு அவர் அனாதைகள் இல்லை, அவர் தான் தகப்பன, அவர் தான் சொத்து.